ஸோ ME01 தான் வந்து சோர்ஸ் லிஸ்ட். ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு பிளான்ட்டோட ஒரு மெட்டீரியலுக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கோ அதை வந்து மெயின்டைன் பண்றோம் நம்ம. ஸோ இது ரெண்டு கொடுத்துட்டு என்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெண்டர் டீடைல்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா? ஜஸ்ட் வெண்டர் டீடைல்ஸை கொடுத்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. வேலிடிட்டி பீரியட். இப்போ நான் இன்னைக்கு ஒரு வெண்டர் வந்து நான் சோர்ஸ் லிஸ்ட்ல ஆட் பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு நான் கொடுத்துப்பேன் 17 வேலிட். இப்போ நான் வந்து 1 இயர் கொடுத்துக்கிறேன். 11th மந்த் வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இது வரைக்கும் அவருக்கு வேலிடிட்டி இருக்கு. வெண்டரோட நேம் எடுக்கணும் நம்ம. எந்த வெண்டரு? ஸோ 3 வெண்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஸோ சத்யா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். கொடுத்துட்டு என்டர் அடிங்க. இதுக்குரிய பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் கொடுக்கணும் நம்ம. ஓகே. சென்ட்ரலைஸ் தான் கொடுத்தோம்னு நினைக்கிறேன்ல. ஆமா ஆமா. சென்ட்ரலைஸ்டு கொடுக்கல, டீசென்ட்ரலைஸ்டு கொடுத்துருக்கோம் நம்ம. இப்படி இருந்தா எரர் காட்டிடும். இப்போ ஒரு எரர் கிடைக்குதா அது பாப்போமா? இருங்க ஒரு நிமிஷம். ஓகே. என்டர். எனக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளான்ட் டேட்டம். நோட் பண்ணிக்கங்க இந்த எரர். ஓகே. ஏன் இந்த எரர் வருதுன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு, சென்ட்ரலைஸ்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஒண்ணு, ஆனா பிளான்ட்ல மட்டும் அசைன் ஆகாம இருக்கட்டும், நம்ம செக் பண்ணுங்க, நீங்க ஒரு எரர் பாப்பீங்க அப்படின்னு சொன்னல. ஆமாங்க ஆமாங்க. இந்த எரர் தான் இது. ஓகே. சோ இது இருக்கட்டும் அப்படியே. ஓகே. ஓகே. பக்கம் போயிட்டு அசைன்மெண்ட் பண்ணோம் இல்லையா நம்ம, அதான பண்ணோம். ஆமா. பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் டு பிளான்ட். ஓகே. ஆமா. இப்போ இதுல இருக்கான்னு பார்க்கலாம். அந்த டாட் என்னது? டாட் TAP2 அது இல்ல இதுல. ஓகே. சோ அதனால என்ன பண்ணோம், நியூ என்ட்ரிஸ் போயிட்டு TAP2 இது நிமிஷம் எடிட் பண்ற மாதிரி வரல. இது இல்ல. ஓகே. நியூ என்ட்ரிஸ் TAP2 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க வந்து பிளான்ட் கொடுங்க. என்ன பிளான்ட்? TAM இல்லையா? ஆமா. இந்த பிளான்ட்டை நம்ம அசைன் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகே. சேவ் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. ஓகேடா. நம்ம சேவ் பண்ணியாச்சு. என்டர் அடிக்கிறேன். இப்ப வரல பாருங்க எரர். ஓகே. ஓகேடா. ஓகே. இப்போ இன்னொரு வெண்டர் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த குரூப் ஓகே. ஆஸ்ட்ரான் ஒன்று கிரியேட் பண்ணேன். இதை பார்ப்போம். ஓகே. இது வந்து நான் TAP1 தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. டீசென்ட்ரலைஸ்ட் இது. என்டர். ஓகே. ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து எரர் அடிக்கல, ஏன்னா இந்த பிளான்ட்டுக்கு இது அசைன் ஆயிருக்கு டீசென்ட்ரலைஸ்டு. ஓகே. 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 ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்போ ஒரு சோர்ஸ் லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ
சோர்ஸ் லிஸ்ட்டை நீங்க எப்படி போய் வியூ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதேதான் ம். ME 02னா சேஞ்ச். சாரி வரலையோ? ஒரு நிமிஷம் இருங்க. சரி. ME 03 போலாம். டிஸ்பிளேல போயிட்டு எந்த மெட்டீரியலோ அந்த மெட்டீரியல் பிளான்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ள போய் நம்ம வியூ ம். பண்ணலாம். ஓகே. ஆனா சேஞ்சஸ் வரணும். ஒரு நிமிஷம். ME 02 ME 04 வரலக்கா. ME 04 பா சேஞ்சஸ் நோட் பண்ணிக்கங்க. ஓகேக்கா. ஓகே. ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க. லேப்டாப்ல சார்ஜ் போட்டுக்கிறேன். ஓகே. சேஞ்சஸ் டு சோர்ஸ் லிஸ்ட். ஸோ இப்போ இதை நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ நீங்க இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகேக்கா. இதுல ஒரு நிமிஷம். மெட்டீரியல் வெண்டரே வரல இதுல இல்ல. ஆமாக்கா. டீ கோடு தான் வருது. இல்ல 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 இது வேற. இது வந்து ஆக்சுவலா எப்ப என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அதுலன்னு வருது. ME 01 போங்க. மறுபடியும் ME 01 போயிட்டு நீங்க பண்ணலாம். சாரி. ஓகே. ஓகே ME 01 போயிட்டு நீங்க மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் சொல்லிட்டேன். பண்ணிடலாம். ஆமா. ஃபிக்ஸ் த வெண்டர்னு ஓகேக்கா. சொன்னேன் இல்லையா? இந்த ஆப்ஷன் தான் அது. ஆ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகேக்கா. இதை ஓகேக்கா. கிளிக் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இந்த வெண்டர் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணும். அதே போல பிளாக் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பிளாக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சரிக்கா. இது அந்த வெண்டரை மொத்தமாவே பிளாக் பண்றதுக்கு ரைட் மொத்தமாவே ஃபிக்ஸ் இல்ல பண்ணா இல்ல அந்த ஒரு இந்த வெண்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ் மெட்டீரியலுக்கு ஆகுங்களா? இந்த மெட்டீரியலுக்கு ஓகே. 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 இந்த ஓகே. மெட்டீரியல் மெட்டீரியல் நம்பர் மேல இருக்கு. ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது அந்த இது வெண்டர் மட்டும் தான் வரும். வராது. அவ்வளவுதான் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா. இப்ப நான் இதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்றேன். பண்ணி இதை இப்ப பிளாக் பிஆர் பண்றேன். போடும்போது ஓகேக்கா. செக் ஓகே. பண்ணுவோம். பிஆர் போடும் பிஓ போடும்போது செக் பண்ணுவோம். ஓகே. 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 இது பண்ணிட்டேன் நானு. சேவ் பண்றேன். சரி. சரிக்கா. ஓ ஓ இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னது இன்ஃபோ ரெக்கார்ட் ரெக்கார்ட் எதுக்கு? இது சோர்ஸ் லிஸ்ட் தானே பண்றோம். ஓகே 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 ஒரு நிமிஷம் இருங்க. இது நம்ம பண்ணணும்னா இன்ஃபோ ரெக்கார்டு வேணும்பா ஓகேக்கா. பண்றதுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இது ஓகே. தூக்கிடுறேன் நானு. ஓகே. ம். ஸோ பிளாக் ஓகே. ஓகே. பண்றதுக்கு இன்ஃபோ ரெக்கார்டு தேவையில்லை போல. அந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் இன்ஃபோ ரெக்கார்டு தேவை. நோட் பண்ணிக்கங்க இந்த பாயிண்ட். எனக்கே தெரியல. ஓகே. ஓகே. ஓகேக்கா. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. நானுமே நோட் பண்ணிக்கிறேன். ஓகேக்கா. ஏன்னா இது மோஸ்டா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம சும்மா இன்டர்வியூ பர்பஸ்க்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அவ்வளவுதான். ஓகேக்கா. Source சரி. ஸோ சோஷலிஸ்ட் இப்ப தெரிஞ்சிச்சுல்ல உங்களுக்கு. மறுபடியும் எடிட் பண்ணனா அதே சேம் டீ கோடு. டிஸ்பிளேக்கு மட்டும் ME 03ல போயிட்டு டிஸ்பிளே பாருங்க. ஓகேக்கா. ஓகே. ஸோ இப்போ வந்து ஓகே. இன்ஃபோ ரெக்கார்டு இருந்தது ME 11. ஓகே. ME 11ல போயிட்டு வெண்டர் கொடுக்கணும். ஏன்னா எந்த மெட்டீரியலுக்கு நீங்க வெண்டரை ப்ரொபோஸ் பண்ண போறீங்களோ அதை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இன்ஃபோ ரெக்கார்டா. இன்ஃபோ ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டாங்களா இந்த சில கண்டிஷன்ஸ் இங்க இருந்து பிக் பண்ணிடும் அது பிஓ போடும்போது. அதுக்காக தான் ஃபிக்ஸ் ஆமா அதுக்கு தான் இது வச்சிருப்பாங்க. ஆமா. ஓகே. ஓகே. ஸோ வெண்டர் ஓகே. மெட்டீரியல் நம்பர் அது வந்துருச்சு. லாஸ்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் பிளான்ட். ஸோ இது எல்லாமே மேண்டேட்டரி. அதே போல உங்களுக்கு சொன்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஃபோ ரெக்கார்டு அன்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன்ல. சொன்னா இல்லக்கா சொல்லக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்
சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க. தியரட்டிக்கல் ஆமா. எடுக்கும்போது சொன்னேன் சொன்னீங்க. நான் இன்ஃபோ ரெக்கார்டு சொன்னீங்க கேட்டகரி. ஆமா. சொன்னீங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஃபோ ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, சப் ம். கான்ட்ராக்டிங், பைப்லைனு, கன்சைன்மெண்ட். ஓகே. பட் இப்போ நம்ம நார்மல் ப்ரொக்யூர்மெண்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால ஸ்டாண்டர்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே இந்த ஸ்பெஷல் ஓகே. ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸ்பெஷல் ப்ரொக்யூர்மெண்ட்ல இதெல்லாம் இந்த இன்ஃபோ ரெக்கார்டு வந்து மேண்டேட்டரி. நார்மல் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ல மேண்டேட்டரி கிடையாது. ஆனா ஓகே. ஓகே. ஸ்பெஷல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது இன்ஃபோ ரெக்கார்டு கிரியேட் பண்ணி தான் நீங்க அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் வரும். ஓகேக்கா. ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் ம். கொடுத்துட்டேன். சென்டர் ம். என்டர் பண்ணிட்டா நான் சொன்னேன் இல்லையா ஒரு வெண்டருக்கு என்னென்ன பேமெண்ட் பே கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ம். சொல்றோம் இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஆமாக்கா. இதுல வந்து கொடுப்போம். இதுல ஆக்சுவலா இது வந்து இந்த ரிமைண்டர் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். வெண்டருக்கு ஒரு ரிமைண்டர் போகும். ஆக்சுவலா ஏதாவது ஒரு ஓகே. ப்ரொக்யூர்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ரிமைண்டர் டேஸ் செலக்ட் ம். பண்றது இது ஆக்சுவலா. ஸோ இப்போ ஒரு ஓ. 2 days 5 days ஒரு டெலிவரி டேட் அவங்க கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டுக்கு முன்னாடி ம். 2 days முன்னாடி இது போகும். ஓகே. ரெண்டாவது என்னக்கா அது? அது செகண்ட் ரிமைண்டர் டேஸ். இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி என்ன ஆகும்? 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் மெயில் போகும். 5 நாளுக்கு ஓகே. முன்னாடி ஒரு ஓகே. ரிமைண்டர் மெயில் போகும். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் ம். இருக்கும். இதுதான் ரிமைண்டர் டேஸ்ன்னு ஓகே. ஓகே. சொல்லுவோம். ஓகே. இதுல எல்லாமே இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ம். நீங்க அவ்வளவுதான். இது வெண்டரோட வந்து இது detail. ஒரு வெண்டாருக்கு ஒரு மெட்டீரியலுக்கு உரிய இன்ஃபோ ரெக்கார்டு. ஆமா. ஓகேக்கா. ஒரு மெட்டீரியலுக்கு தான் நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய இன்ஃபோ ரெக்கார்ட். மல்டிபிள் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேக்கா. என்டரு ஓகே. மத்ததெல்லாம் வந்து இது கிடையாது. மேண்டேட்டரி கிடையாது. ஆப்ஷனல் தான். ம். ஓகே. என்டரு ஓகே. இங்க ம். வந்து மறுபடியும் அந்த டெலிவரி டைம் எவ்வளவு டேஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குது. இதெல்லாம் சும்மா ஒரு ம். அப்ராக்சிமேஷன் தான் கொடுத்துப்பாங்க அவ்வளவுதான். பட் இதை பேஸ் ஓகே. பண்ணி தான் அங்க பிஓ போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இந்த இந்த வந்து பிக் ம். பண்ணிட்டு வருவாங்க. அங்க போய் மாத்திக்கலாம் அவங்க. ஓகே. 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 ஸோ ஸ்டாண்டர்ட் ம். குவான்டிட்டி மினிமம் குவான்டிட்டி எவ்வளவு வேணும் உங்களுக்கு 100 வேணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கலாம் இங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஓகே. எவ்வளோ ஓகே அப்படின்னு கொடுக்கும். அப்புறம் நெட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த பிரைஸ் வந்து அங்க வருதான்னு பாருங்க நீங்க. நம்ம வந்து மெட்டல் ஓகே. மாஸ்டர்ல ஒரு பிரைஸ் கொடுத்துருக்கோம். இதுல ம். ஒரு பிரைஸ் கொடுத்துருக்கோம். பிஓ போடும்போது ஞாபகப்படுத்துங்க எந்த பிரைஸ் அது நம்ம கொண்டு ஓகே. வருதுன்னு பாருங்க. ஓகே. மெட்டல் மாஸ்டர் எவ்வளவு கொடுத்தோம்னு தெரியலையே. ம். ம். டென் கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ ம். இதுல வந்து நான் ஒரு 12 கொடுக்குறேன். ம். கொடுத்துட்டு என்டரு. இதெல்லாம் வந்து கொட்டேஷன் ம். இருந்துச்சுன்னா நம்ம கொட்டேஷன்ல நம்ம ம். இன்னும் பார்க்கல. அதனால அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம். ஓகே. ஓகேக்கா. ம். ஓகே. என்டரு. இது வந்து ஏதாவது மெமோ அவங்களுக்கு வெண்டருக்கு ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ம். ஓகே. வெண்டர் ரிலேட்டட் டெக்ஸ்ட் இது. ஓகே. 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 ஒரு நிமிஷம். என்டரு. பிரஸ் என்டரு. ம். ம். ஏக்கா, உள்ள வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல அவ்வளவுதான். அது பேஜ் வேற எதுவும் இல்ல. உள்ள போனதெல்லாம் அது ஓகே. சேவ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே. ம். ஸோ இப்போ வெண்டர் இன்ஃபோ ரெக்கார்டு கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. ம். இன்ஃபோ ரெக்கார்டு இந்த மெட்டீரியலுக்கு இந்த வெண்டரை வச்சு ஒரு இன்ஃபோ ரெக்கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எம்இ 12 போங்க. இதுல வந்து ம். நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். சேஞ்ச் ஓகே. இன்ஃபோ ரெக்கார்டு இதெல்லாம் ம். எடுத்துட்டு நம்ம அந்த இன்ஃபோ ரெக்கார்ட் நம்பரை கொடுப்போம். ம். கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். அது உள்ள போயிட்டு நம்ம ஏதாவது ஓகே. சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து பண்ணலாம். ஓகேக்கா. அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் இல்ல. இதுல ஓ. ஓகே. எம்இ இப்போ 12 இது. இன்ஃபோ ரெக்கார்ட் இருக்கனால அதை பிக்ஸ் கொடுக்க முடியுமாக்கா? திருப்பியும் புரியல. சோர்சஸ்ல ஆ
இன்ஃபோ ரெக்கார்டு கொடுத்துருக்கோம்ல, திருப்பி ஆமா ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? திருப்பி சோர்ஸ் லிஸ்ட்ல போய் ஃபிக்ஸ் பண்ணலாமா? இப்போவா ஓகே ஓகே ம். ஓகே ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ம். ம். எந்த வெண்டர் கொடுத்தேன் நானு வெண்டர் ஐயோ, மாத்தி கொடுத்துட்டானோ? எனக்கு தெரியல. கவனிக்கல. வெண்டர் 9093 கொடுத்தேன். ஓ 92 இது. அதனாலக்கா. சரி இன்னொரு இன்ஃபோ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோமா? ஓகேக்கா. 92 இது ஆமா. சென்ட்ரலைஸ்டா இது ஆ. PAP2 சென்ட்ரலைஸ்டு தான். PC. ஆமா கரெக்ட். ம். நோட்டட் கிரியேட்டடா TAP2 வரல. ஓ சாரி மாத்தி மாத்தி போடணும். TAP1 இதுக்குரிய பர்ச்சேஸ் ஆன ம். செக் தான் கொடுக்கணும் நம்ம. ஓகே ஓகே. ம். ஸோ இதே மெட்டீரியல்ல இன்னொரு வெண்டர் கூடயும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அது ஒன்றும் இது கிடையாது. ஓகேக்கா. ஓகே. நெட் ப்ரைஸ் வந்து இதுல ஒரு 13 கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இது சேவ் ஆயிடுச்சு. ம். ஸோ 2 வெண்டருக்கு இன்ஃபோ ரெக்கார்டு வந்துருச்சு. ம். ஸோ இப்போ போய் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ம். சேவ் ஆயிடுச்சு இப்போ. ஆயிடுச்சுக்கா. ஓகேக்கா. ஓகேவா? ஸோ இன்ஃபோ ரெக்கார்டு ஓகே. இருந்தால் தான் ஒரு வெண்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேக்கா. ஓகே ஓகே. எவ்வளோ மினிட்ஸ் இருக்கு பாருங்க.